அழகியே marry me அழகியே. வீட்டில் யாரு? வாங்கண்ணே. ஆமா, என்ன பார்க்கணும்னு சொன்னியாமா? என் பொண்டாட்டி சொன்னா? ஆமாண்ணே, நான் தான் அந்த அக்காட்ட சொல்லி விட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்கு தானே வர சொன்னேன். என்ன விஷயமா? ஏனே, நம்ம வளருமோவா இருக்கல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னா பாத்துக்கிடுங்க. யாரு? அந்த ரவுடி மாதிரி ஒருத்தி ஊரெல்லாம் சுத்திட்டு திரிவாள, அவளுக்கா? ஏனே, இப்ப அந்த பிள்ளை அப்படி எல்லாம் கிடையாதுனே. மிந்தி அப்படி இப்படி சுத்திட்டு திரிவா. இருந்தாலும் குணத்துக்கு ரொம்ப நல்ல பிள்ளைனே. வளருதான் அவளுக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா பாத்துக்கிடுங்க. அதான் உங்ககிட்ட சொன்னா நல்ல மாப்பிள்ளைய பாப்பியல்ல, அதான் கூப்பிட்டு விட்டேன். சரிம்மா, பாத்துருவோம். ஏனே, அவ வீடு இதுலதான் இருக்கு. வாங்க, என்னன்னு அவட்ட நேர்லயே பேசிடுவோம். வளரு, ஏ வளரு. இந்த வாரேங்கோ. என்னக்கோ? வளரு, கணேசன் அண்ணன் வர சொல்லியிருந்தல்ல, வந்திருக்காரு. சுருதிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னால, என்னன்னு பேசிடுவோமா? சரிக்கோ, வாங்க உள்ள வாங்க. வாங்கண்ணே உள்ள. உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிடணுமா? அப்போ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் உள்ள வாங்க. என்ன? வாங்கண்ணே வாங்க. ஏடி உள்ள போய் படுப்போம். எந்த நேரமும் கேமு தான். அப்படி அந்த கேம்ல என்ன இலவுதான் இருக்குன்னே தெரில. நீங்க வாங்க, வந்து இருங்க. ஏ வளரு, எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு பார்த்துக்க, நான் போனோம். நீ இருந்த அண்ணன்ட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு. ஏக்கோ, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? கொஞ்சம் நீங்களும் இருந்துட்டு போங்கக்கோ. சரி வளரு. என்ன என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிய? வந்து இருங்க. என்னம்மா, அப்புறம் என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்? உன் மொவ எப்பவும் கேம் தான் விளையாடிட்டு இருப்பா போல. இப்படி போற இடத்துல போய் இருந்து விளையாடிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அதெல்லாம் மாறிடுவானே, நீங்க அதெல்லாம் பத்தி ஒன்றும் கவலைப்படாண்டாம். நீங்க நல்ல மாப்பிள்ளையை மட்டும் பார்த்து சொல்லுங்க, மீதி எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிடியோம். சரி, என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்? நகை எல்லாம் எப்படி போடுவிய, என்ன யாதுன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. நான் என்னத்தனே பெருசா சொல்ல போறேன். எல்லாரும் சொல்ல மாதிரி தான் நானும் சொல்ல போறேன். நல்லா படிச்சிருக்கணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும், ரொம்ப தூரத்துக்கு போகாம இங்கே நோடி கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் புண்ணியமாக போவோம். ஒத்திக்கு ஒரு மொபைல் பார்த்தியலா, அதான் கொஞ்சம் கிட்டோடி இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்கேன். இன்னொரு முக்கியமான விஷயனே, பையனுக்கு தங்கச்சி மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஏம்மா, இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் சரி, இது என்னம்மா புதுசா தங்கச்சி இருக்கக்கூடாதுன்னு? மாமியார் இல்லைன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, இது என்னம்மா புதுசா நாத்தனார் இல்லாமல்? இப்படி எல்லாரும் 1000 கண்டிஷன் போட்டா நாங்க இங்க போறது மாப்பிள்ளைக்கு? இதுக்கே இப்படி சொன்னா எப்படின்னே? சரி, வேற என்ன பண்ண பாத்துருவோம். எல்லாம் சரி, உங்க சைட்ல என்ன பண்ணுவிய? அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடுவோம். நான் என் பிள்ளைக்கு 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரொக்கமும் தருவேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வசதியான இடத்துல ஒரு மாப்பிள்ளையே பாருங்க. குணத்துக்கும் நல்ல பையனாக இருக்கணும். இந்த குடிக்க வாங்க பழக்கம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். சரிம்மா, பார்த்துருவோம். நீ சொல்லிய மாதிரியே பார்த்துருவோம். ஆமாம், பிள்ளைக்கு ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. ஃபோட்டோ எதுக்கு இப்போமே கேட்குறிய? இப்போ என்ன பொண்ணை பார்க்க வரவ? நீங்கள் முதல்ல மாப்பிள்ளையே பாருங்க, அப்புறம் ஃபோட்டோலாம் தந்துக்கிடலாம். ஏம்மா, பொண்ணு ஃபோட்டோவா மாப்பிள்ளை வீட்டில் காட்டி தானம்மா எல்லாத்தையும் பேச முடியும். நல்ல கதையாக இருக்க உன் கதை. நீ பேசாமல் வேற ஏதாவது புரோக்கரை வச்சு நீயே பார்த்துக்கம்மா. இல்லைன்னா நீயே வீடு வீடாக மாப்பிள்ளையை போய் தேடிக்க. என்னைய ஆள விடு. என்ன என்ன கோவப்படாதங்கனே, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கா. நீங்க இருங்க அங்க போய். ஏ வளரு, போட்டோ தானே கேட்கவ, குடு வளரு. ஏக்கோ, இவருக்கு அனுப்பியது பிரச்சனை இல்லைக்கோ. இப்போ இவருக்கு அனுப்புனான்னு வைங்க, இவர் 4 புரோக்கருக்கு அனுப்புவார். எல்லாரும் சேர்ந்து லாஸ்ட்டு மாப்பிள்ளை பார்க்கன்னு பாப்பாவ. புட்ட பிள்ளை ஃபோட்டோ அந்தாலையும் இந்தாலையும் சுற்றினா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? வளரு, நம்ம கணேசன் தானே, அவரை நம்பி கொடுக்கலாம். அவரால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவர் சும்மா சும்மா யாருக்கும் அனுப்பி எல்லாம் பார்க்க மாட்டார். அவரே டைரக்டாக தான் பார்ப்பாரு. அப்போ சரிக்கோ, நீங்கள் சொல்லி என்னால் நம்பி கொடுக்கேன். என்ன? சரிண்ணே, அப்போ நான் ஃபோட்டோ தாரேன். என்ன, நீங்கள் ஃபோட்டோவை காட்டியே பாருங்கள். ஆனால் சேலையில் எடுத்த ஃபோட்டோ ஒன்றும் இல்லை பார்த்துக்கிடுங்க. சுடிதாரில் எடுத்த ஃபோட்டோ தான் இருக்குது. பரவாயில்லையா? அது போதுமா? அதை வேணா தரட்டா? ஏம்மா, மாப்பிள்ளை பார்க்க கொடுக்க போகிறோம். ஒரு சேலையை கட்டி 2 செயின் ஏதாவது போட்டுட்டு எடுத்த ஃபோட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்போ தானே பார்க்கவியலுக்கும் உடனே பிடிக்கும். பிள்ளைக்கு நல்ல சேலையை கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடு. உடனே தரணும்னு அவசரம் இல்லை. சரிண்ணே, அப்போ உங்கள் நம்பர் தந்துட்டு போங்க, நான் பறவை எடுத்து அனுப்பிவிடியேன். சரிம்மா, என் நம்பர் சொல்லியே நீ குறித்து வச்சுக்க.
வளர சொன்ன மாதிரி நல்ல பையனா பாருங்க என்ன. அவன் நகைலாம் நல்லா போடுவா, அதுக்கேற்ற மாதிரி பையன் இருக்கட்டும். சரிம்மா பார்த்துருவோம். என்ன நம்பி தந்திருக்கீல்ல, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். நம்பர் சொல்லுங்கண்ணே. 98 56 27 33 4. சரிண்ணே, நான் பிறகு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடியேன் என்ன. சரிம்மா, அப்போ நான் வாரேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க. இப்போதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி வளரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. கணேசனே நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொண்டு வருவாரு. நீ அந்த சேலையை கட்டி ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பி விடு என்ன. ஏக்கோ நீங்களே கொஞ்சம் அவளுக்கு ஒரு சேலையை கட்டி அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போங்கக்கோ. என்ன வளரு, சேலை கூட உனக்கு கட்டி விட தெரியாதா? அதுக்கும் நான் தான் கட்டணுமா நீ? ஏக்கோ எனக்கு அந்த அளவுக்கு சேலை கட்ட தெரியாதுக்கோ. அப்படி கட்டினாலும் அந்த பழைய காலத்து மாடலில் கட்டி விடுவேன். அவள் வேற கிடந்து என்னையும் ஏசுவா. நீங்கள் என்ன கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடலாக கட்டி விடுவீங்களா? நீங்களே கட்டி விடுங்கக்கோ. சரி வளரு, எனக்கு வீட்டில் வந்து வேலை இருக்குன்னு சொன்னோம்ல, போய் முடிச்சிட்டு ஓடி வந்துடுறேன். சாயந்தரம் போல் வாரேன், வந்து நல்ல சேலையை கட்டி அழகாக ஃபோட்டோ எடுப்பேன் என்ன. ஆ சரிக்கோ, அப்போ போயிட்டு வாங்க. நீங்கள் தானே மிஸ்டர் ஆதித்யா? ஆமாம் மேடம். உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கோம்ல, பார்த்துருப்பீங்களே. ஆமாம் மேடம், பார்த்தேன். ஏன் தம்பி சைன் பண்ணாமல் அனுப்பியிருக்கீங்க? ஆல்ரெடி 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சு தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுல விருப்பம் இல்லையா? ஆமாம் மேடம், என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. என்றைக்கா இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் மேடம் வாழ போகிறோம். அதுக்கப்புறம் எதுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கணும்? அந்த நம்பிக்கை இன்னும் இருக்கா உங்களுக்கு? உங்கள் ஒய்ஃப்க்கு தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் ஏன் தம்பி டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஸ்மூத்தாக பிரிஞ்சுக்கிடலாமே? அவள் ஏதோ கோவத்தில் தான் என்ன புரிஞ்சுக்கிடாமல் இந்த முடிவை எடுத்திருக்கா மேடம். ஆனால் நிஜமாவே அவள் மனசு ஃபுல்லாக நான் மட்டும்தான் மேடம் இருக்கேன். அவள் கேட்குறான்னு நான் இன்றைக்கி டிவோர்ஸ் கொடுத்தேன்னா நாளைக்கு அவள் தான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவா. அதை நான் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன். என்ன தம்பி சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க தான் உங்களை பிடிக்கலன்னு அடித்து சொல்கிறாங்களே. இல்லை மேடம், நானும் மல்லியும் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கோன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவளே கூடிய சீக்கிரமாக என்ன புரிஞ்சுக்கிடுவா மேடம். இல்லை மேடம், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் சொல்லியதெல்லாம் நம்பாதீங்க மேடம். இவன் சும்மா கண்டதே உளறிட்டு இருக்கான். மல்லி, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. எப்படி தம்பி, எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக மல்லி உங்கள் கூட திரும்ப வந்து வாழ்வான்னு நம்புறீங்க? அவங்க தான் உங்களை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே, அதுக்கப்புறமா ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மியூச்சுவலாக நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பையும் அவங்க லைஃப்பையும் பீஸ்ஃபுல்லாக வாழலாமே. முடியாது மேடம், என்னால் முடியவே முடியாது. மல்லி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. மேடம், தயவு செஞ்சு எனக்கு இவங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ் மேடம். மல்லி, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா? எதுக்கு மேடம்? நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி தர முடியும். சரி மேடம், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். சும்மா என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்காட்டி. வெக்கத்தை பாரு. சேலை கட்டினோடனே கல்யாணம் பண்ண கலையே வந்துட்டு பாரு. ஏ வளரு. எனக்கோ முடிஞ்சாயிடலாம். யார் இது? யாமாவா சுருதியா இது? பக்கத்து வீட்டு பருத்தி. இந்த காலத்துல இவளை எவன் பார்த்தாலும் இப்பவே கொத்திட்டு போயிருவான். அவ்வளோ அழகா இருக்கா பத்தியா? ஆமாக்கா. சரி, ராத்திரி கொஞ்சம் உப்பு வச்சு சுத்தி போட்டுரு என்ன. நானே நல்லா கண்ணு வச்சுட்டேன் பார்த்துக்க. சரிக்கோ, அப்போ 2 ஃபோட்டோவையும் எடுத்துருவோமா? எடுத்துட்டா போச்சு. வளரு, நம்ம ராமசாமி என்ன தோட்டம் இருக்குல்ல பின்னாடி, அதில் போய் 5-6 ஃபோட்டோ எடுத்துருவோம். அங்கே தான் பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கும். ஆமாக்கோ, நல்ல ஐடியா. அங்கே போய் எடுப்போம் வாங்க. சுருதிமா, இந்த சைடு தான் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு பார்த்துக்க. இதில் வந்து நிற்கிறியா? சரி. நல்லா அழகா சிரிச்சுட்டே போஸ் கொடு பார்ப்போம். 2 ஃபோட்டோவை டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். சூப்பராக இருக்கு ஃபோட்டோ. இனி வேற 2-3 போஸ் கொடு. அதில் 2 எடுப்போம். வேற போஸா? அது எப்படி கொடுக்க? நீங்கள் ஏதாவது போஸ் சொல்லிதாங்களா? ஏடி, இந்த காலத்துக்குள்ள உனக்கு தெரியாத போஸா எனக்கு தெரிய போகுது? சுருதிமா, அம்மா சொல்லி தரேன் பாரு. இதோ இந்த மாதிரி கன்னத்தில் ஒரு கை வச்சுட்டு இன்னொரு கையை வச்சு சாரியில் உள்ள ப்ளீட்ஸை பிடிச்சிக்கிடணும். இப்படி கொடு பார்ப்போம். அடி பொலி வளரு, வேற லெவல் போஸ். இப்படியாம்மா?
வாவ், சும்மா வெறித்தனமா இருக்கு. அப்படியே நில்லு, இந்த பஸ்லயே ஒரு போட்டோ எடுத்துருவோம். சரி, இனி போதும். போதுமா வளரு? ஆமாக்கோ 2-3 ஃபோட்டோ எடுத்தாச்சுல்ல, எது நல்லா இருக்குன்னு பார்த்து ஏதாவது ஒன்று அனுப்பி விடுவோம். சரி வளரு, இந்த போட்டோயை எந்த மாப்பிள்ளைக்கு காட்டினாலும் எவன மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்ல மாட்டான். சீக்கிரமே அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமையும் பாரு. ரொம்ப சந்தோஷம்க்கோ. அடுத்த விசேஷம் உன் வீட்டில் தான். சுருதி, இனி போய் நீ துணியெல்லாம் மாத்துப்போ. சரி, அப்போ நீ யாராவது நானும் போயிட்டு வரேனா? சரிக்கோ. இப்போ சொல்லுங்க தம்பி, எனக்கும் உங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சு பார்க்குறதுல எந்த இன்டென்ஷனும் இல்லை. மல்லியோட அம்மாவும் அப்பாவும் விருப்பப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் டிவோர்ஸ் நோட்டீஸ் உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பினேன். பட் ஆஸ் எ லாயர் எனக்கு என்ன தேடி வரவங்க லைஃப் நல்லா இருக்கணும். ஒருவேளை மல்லி உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கும் நான் இந்த கல்யாண வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேடம். புரியுது தம்பி, எனக்கு உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் இந்த டிவோர்ஸில் உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியுது. நீங்கள் என்ன கான்ஃபிடென்ஸில் உங்கள் ஒய்ஃப் திரும்ப உங்கள் கூட வந்து வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேடம். நாங்கள் 2 பேரும் 10 இயர்ஸாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் கல்யாணம் கூட வீட்டுக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நடந்துச்சு. ஓ ரியலி? எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு, கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் லவ் மேரேஜே தான் இருக்கணும்னு. ஆமாம் மேடம், நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே லவ் பண்ணோம். 10 இயர்ஸாக நாங்கள் அவ்வளோ லவ் பண்ணோம். எங்கள் ஊர்லேயே எங்களை மாதிரி யாருமே லவ் பண்ணியிருக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க மேடம். அப்புறம் எப்படி தம்பி டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிறீங்க? எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேடம். அவளுக்கு எவ்வளோ என்ன பிடிக்குமோ அவ்வளோ அளவுக்கு என் மேலே பொசசிவாகவும் இருப்பாள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கும் உங்கள் ஸ்டோரியை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்கள் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நானும் மல்லியும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். மல்லி 11th படிச்சுட்டு இருந்தா, நான் 12th ஸ்டாண்டர்ட்.